வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அம்மா நான் இருக்கிறேன் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒழுங்கும் கட்டுப்பாடும் ஒருங்கே இணைந்து மனித பிறவி எடுத்து வந்தது போல் அவதரித்த மீனாட்சி சுந்தரம் தமது பங்களாவின் முன் முகப்பில் சோஃபாவில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருக்கிறார். போலீஸ் இலாகாவில் உயர் பதவி வகிக்கும் அவரது பார்வையில் உத்தியோகத்தின் அதிகாரத்தன்மை இல்லை. கலக்கம் நிறைந்த அந்த விழிகளுக்குள் பாசமும் பந்தமும் பின்னி பிணைந்து உள்ளத்தினுள் நிகழ்த்தும் போராட்டத்தின் விளைவாக வெளிவரும் ஏக்கம்தான் மின்னி கிடக்கிறது. கலங்கும் தன் விழிகளை சாய்த்து பங்களாவின் உட்புறம் பார்வையை ஓடவிடுகிறார். நிலவு கதிர் போல் ஹாலுக்குள் ஒளிபரப்பிக் கொண்டிருந்த நீல விளக்குகளின் உதவியால் உள்ளே நடப்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது. தோல் பெட்டிகள், ஹோல்டால், பிரயாணத்திற்கான பலதரப்பட்ட சாமான்கள் பரபரப்புடன் ஹாலின் மத்தியை வந்தடைந்து கொண்டிருந்தன. பட்டு புடவையின் சரசரப்பு ஒலி கேட்டு திரும்பி பார்த்தார். அதிகாரியின் அதிகாரி, அவள்தான் அவரது குடும்ப தலைவி பர்வதம்மா. அவரை தேடி வந்தவள். குழந்தை புறப்பட்டு விட்டாள், அவளை ஆசிர்வதித்து அனுப்புங்கள் என்றாள். பிள்ளை எழுந்து நடக்கிறார். தாய்மையின் சுமையை தாழ மாட்டாதவளைப் போல தள்ளாடி நடந்து வந்து பாதத்தில் பணியவிருந்த மருமகளை தடுத்து நிறுத்தி, வேண்டாம் அம்மா, குழந்தை உன் மனம் போல பிறந்த வீடு சென்று எங்கள் மனமெல்லாம் குளிர செல்வகுமாரனை பெற்றெடுத்து சீக்கிரமே இந்த வீட்டின் இருளை போக்க வந்து விடம்மா என்ற குரல் இழை ஆசிர்வதிக்கிறார். அந்த குரலில் அதிகாரத்தின் முத்திரை பதியவில்லை, அன்பின் முத்திரையே அழுத்தமாக பதிந்திருக்கிறது. பர்வதம்மா தன் கையில் தயாராக வைத்திருந்த வேப்பிலை கொத்தை மருமகள் தலையில் செருகிய பின் பூஜை மாடத்தில் இருந்து விபூதியும் குங்குமமும் எடுத்து இட்டு விடுகிறாள். அவளது கண்கள் ஆறுபடை வீட்டின் நடுவே கோலாகலமாய் வீற்றிருக்கும் குமர கடவுளை சரணடைகிறது. நிறை மாதம் நெருங்கிவிட்ட கர்ப்பிணியை அவளது அபிலாஷையை நிறைவேற்றும் பொருட்டு அவளது பிறந்த வீட்டுக்கு அழைத்து செல்லும் பொறுப்பை ஏற்றிருக்கும் தன் கடமையில் எவ்வித இடையூறும் எவ்வித இடர்பாடும் நேராது துணை இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று முருக கடவுளை வேண்டிக் கொண்டாளோ? அம்மா, வண்டிக்கு நேரமாகிறதம்மா. மகன் ரங்கனின் குரல் கேட்டு தன் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். மாமியும் மருமகளும் வசதியாக வண்டியில் அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போ நான் வரட்டுமாப்பா? ரங்கனும் விடை பெற்று கொண்டான். 2 நடந்தவனை அழைத்தார் தந்தை. குழந்தைய ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போப்பா. இடையில ஏதாவது அசந்தர்ப்பம் நிகழ்ந்து விட்டால் அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள். உனக்குத்தான் சொல்லியிருக்கிறேனே, உடனுக்குடன் எனக்கு தகவல் அனுப்பி கொண்டே இரு. ஆகட்டும்பா. மகனும் போய் வண்டியில் ஏறிக்கொண்டான். குழந்தை ஜாக்கிரதமா. பர்வதம், ரங்கா, நான் சொன்னது நினைவிருக்கட்டும். அவர் பேச்சு காதில் விழுந்திருக்க முடியாது. பேசியது வெளியே வர முடியாமல் தொண்டை தான் கரகரத்து கொண்டதே. சூன்யமாகிவிட்ட போர்ட்டிகோவை பார்த்தவாறே மீண்டும் சோஃபாவில் சாய்ந்து விட்டார் பெரியவர். சென்னை எழும்பூர் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு. பிரயாணிகள் முட்டி மோதி முன்னதாக இடம் பிடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிளாட்பாரத்தின் ஒளி வெள்ளத்துக்கு ஒதுங்கி நெடிய பூதம் போல் நீண்டு கிடந்தது தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். நேராக முதல் பிளாட்பாரம் வந்து மூவரும் முதல் வகுப்பு பெட்டி எதிரே நின்றனர். பர்வதம்மா தன் மருமகளை கைப்பிடியில் அணைத்தவாறே நின்றாள். கணவன் வீட்டாரின் அபிரிமிதமான அன்பை கூட பிரேமாவின் மனம் தனக்கு தரப்படும் தண்டனையாகவே நினைத்து குமைகிறது. பலரது முன்னிலையில் தன்னை தாங்கி பிடித்து அழைத்து வருவதை அவமதிப்பாக எண்ணிக்கொண்டாளோ என்னவோ. புடவையை சரி செய்யும் சாக்கில் மாமியாரின் பிடியினின்றும் விலகி கொண்டாள். மனைவியும் தாயாரும் ஏறிக்கொண்ட பின் சாமான்களை எல்லாம் வண்டிக்குள் ஏற்றி ஒழுங்குபடுத்தினான் ரங்கன். மனைவிக்கு சம்பளமில்லாத போர்ட்டர் கணவன் என்ற ஏதோ ஒரு நாவலில் படித்ததை நினைத்து சிரித்தான் ரங்கன். அம்மா, சாமான் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்துட்டு கூலியை கொடுங்கம்மா, நான் போகணும் என்ற கையை நீட்டினான் ரங்கன். கூலிதானே, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இரு கையும் ஏந்தி வாங்கும்படியாக பிரேமா தருவாள் என்று பர்வதம்மா கூறவும் மனைவியை குறும்போடு நோக்கினான் ரங்கன். நாணம் சிவப்பேறிய முகத்தை மறுபுறம் மறைத்து கொண்டாள் பிரேமா. சிறிது நேரத்துக்கு அப்பால் பிரயாணிகள் அடங்கிய அந்த வண்டி எழும்பூர் ஸ்டேஷனை விட்டு பயணம் தொடங்கியது. உடம்பு அலங்காது வண்டிக்குள்ளே வசதியான மெத்தையில் சாய்ந்தவாறு பிரயாணம் தொடங்கிய பிரேமாவின் மனம் சிறகடித்து பறந்து 200 மைல்களையும் காற்றினும் கடிய வேகத்தில் கடந்து
திருச்சி கண்டோன்மெண்ட் வீட்டின் உள்ளே பாய்ந்து மின் விளக்கின் வெளிச்சத்தில் அமர்ந்து அமைதியாக படித்து கொண்டிருக்கும் ஜானகி அம்மாவின் மடியில் பொத்தென போய் விழுந்தது. அம்மா, அம்மா, நான் வந்து விட்டேன் அம்மா. பெற்ற மகள் என்றும் பாராமல் நீ என்னை நிராகரித்தாலும் நான் உன்னை தேடி ஓடி வந்து விட்டேன் அம்மா என்ற தாயின் முகத்தோடு முகம் பதித்து குலுங்கி அழுதாள். பிரேமா, என்ன இது? உன் இஷ்டம் போல்தான் புறப்பட்டு விட்டோமே, இன்னமும் ஏன் கண் கலங்குகிறாய்? பர்வதம்மாவின் குரலை கேட்ட பிறகுதான் தான் இருப்பது ரயில் வண்டி என்னும் உணர்வு வந்து தன் நினைவை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். இந்த பாலை சூடாக சாப்பிட்டுவிட்டு பேசாமல் படுக்கையில் படுத்துக்கொள். காலையில் நீ கண் விழிக்கும் போதே உன் அம்மாவின் முகத்தில் விழிக்கலாம் என மருமகளுக்கு தேறுதல் சொல்லிய வண்ணம் பிளாஸ்கில் இருந்து பாலை ஊற்றி கொடுத்து குடிக்க செய்து விட்டாள். தடக் தடக் என்ற இன்னொலியுடன் வண்டி முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரே வண்டிக்குள் அடைபட்டு கிடந்த மூவரது நினைவுகளும் மும்முனைகளில் திரிந்து கொண்டிருந்தன. தங்களை வழி அனுப்பிய அப்பாவின் மனநிலையில் நின்று அவரது வேதனையை அளந்து கொண்டிருந்தான் மகன். நிறை மாத கர்ப்பிணியை முன்னறிவிப்பின்றி அழைத்து செல்லும் தன்னை பற்றி சம்மந்தி வீட்டார் என்ன நினைப்பார்களோ என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த பர்வத அம்மாவின் நினைவு பிரேமாவின் எண்ணங்களும் கனவுகளும் எங்கெங்கோ சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றன. இப்போது அவள் நினைவில் தாய்மை எய்திய பிரேமா இல்லை. உலக ஓட்டத்தின் ஆசாபாசங்களை உணர தெரியாத, உணர விரும்பாத தனி மனம் படைத்த பருவக்குமரி பிரேமாவாக மாறியிருந்தாள் மனதளவில். பள்ளியில் படித்து கொண்டிருந்த காலம், பெற்றவர்களின் சலுகையில், மாணவிகளின் துள்ளலில் காலம் என்னும் அமுதை வெகு சுவாரஸ்யமாக அள்ளி அள்ளி பருகி கொண்டிருந்த நாட்கள். அம்மாவின் கைச்சோறும் அப்பா தரும் போஷாக்கும் வளர்த்துவிடும் தன் உருவ வளர்ச்சியில் தனக்குத்தானே பொங்கி பூரித்து மகிழ்ச்சி கொள்ளும் பருவம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்ற இருமாப்பில் தன்னை மறந்த நிலையில் வளர்ந்து கொண்டிருந்த வயது. அவளது படிப்பு வளர்ந்தது. அத்துடன் அவளது அழகும் வயதும் சேர்ந்தே வளர்ந்தன. பள்ளி படிப்புக்காக இடம் தேடி அலைந்து அலைந்து வெற்றி கண்டுவிட்ட தந்தை ராமசாமி மகளுக்காக வாழ்க்கை பள்ளியில் தகுந்த இடமாக தேடத் தொடங்கினார். எள்ளி நகையாடினாள் மகள். திருமணம் என்பது பெற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே தோண்டப்படும் மகள் என வாதாடினாள். என்றென்றும் பிறந்த வீட்டிலேயே பெற்றவர்களின் நிழலிலேயே வாழ்ந்து காட்டப்போவதாக சவால் விட்டாள். தந்தை உலகம் தெரிந்தவர். மகளுக்கு ஏற்ற வரனாக ரங்கனை தேர்ந்தெடுத்து விட்டார். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் என்பதை உணர்ந்தவர் தந்தை. அத்தகைய சிறப்பை ரங்கனின் குடும்பத்தவரிடம் கண்டார். அந்த பெருமையின் பூரிப்பில் தனது தேர்வை குறித்து மனைவியிடமும் மகளிடமும் கொட்டி கொட்டி அளந்தார். தந்தையிடம் தன் எதிர்ப்பு பலன் தராத ஆத்திரம் எல்லாம் தாய் ஜானகி அம்மாளின் மீது பாய்ந்தது. நான் உங்களுக்கு என்ன கொடுமை அம்மா செய்தேன்? என்னை ஏன் இந்த வீட்டை விட்டு துரத்த இத்தனை பாடுபடுகிறீர்கள்? காலமெல்லாம் உங்கள் அன்பிலேயே வாழ்ந்து விடுகிறேனேம்மா என்று கெஞ்சினாள். பெண்ணின் பேதமையை நினைத்து சிரித்தாளோ ஜானகி அம்மா. பிரேமா, நீ சொல்லும் இதே சொல்லை நான் என் தாயாரிடமும் அவள் தாயாரிடமும் சொல்லி இருந்தால் என்று கேட்டு சிரித்தாள். உலக ஓட்டத்தின் போக்கை, நியதியை பெண்ணுக்கு புரிய வைக்கவே அவள் அப்படி சொன்னாள். ஆனால் திருமணம் முடிந்த பின்னரும் கூட பிரேமா குழந்தையாகவே இருந்தாள். கணவன் வீட்டில் கொண்டு விட்டு வந்த அன்று அவள் அழுத அழுகை வெகு நாள் வரை அவளது கணவன் வீட்டார் சொல்லி சொல்லி கேலி செய்வதுண்டு. காலத்தை கனவுகளாய் மாற்றி வரும் இயற்கையால் கூட பிரேமாவின் குழந்தை மனதை மாற்றவே முடியவில்லை. சதா பெற்றவர்களின் நினைவும் பிறந்த வீட்டு பேச்சுமாகவே இருப்பதை அவள் கணவனோ மாமியோ மறுத்ததில்லை. அவளுக்கென ஒரு குழந்தை செல்வம் பிறந்துவிட்டால் மருமகளின் குழந்தை மனம் மாறிவிடும் என்ற நம்பிக்கை பர்வதம்மாவுக்கு. அவள் எதிர்பார்த்த அழகு நிலையும் வந்தது. மஞ்சள் தடவி சுப செய்தியாய் அவளது பிறந்த வீட்டிற்கு தகவல் தெரிவித்தார்கள். கடிதம் அனுப்பிய 2 தினங்களில் இருந்து தினமும் திருச்சியில் இருந்து புறப்பட்டு வரும் ரயிலையும் நேரத்தையும் குறித்து குறித்து பெற்றவர்களின் வரவை பெரும் மகிழ்வாக எதிர்பார்த்து தவித்தாள் பிரேமா. கணவர் வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தன. இருந்தும் தாயார் வந்து தன்னை அழைத்து போய் சீராட்ட வேண்டும் என்ற ஆசை பிரேமாவின் நெஞ்சம் முழுவதும் நிறைந்து நின்றது. அந்த தவிப்பு பிரேமாவின் உள்ளத்தில் அபரிமிதமாக நிறைந்திருந்த காரணத்தால் அவள் அளவுக்கு அதிகமாகவே பெற்றவர்களின்
செல்லத்தை எதிர்பார்த்தாள். அத்தகைய பக்குவத்தில் மகளை பழக்கிவிட்ட ஜானகி அம்மாள் ஏதோ மகளின் ஆசையை பூர்த்தி செய்ய தவறிவிட்டாள். அவள் வரவில்லை. பெற்ற மகள் பெண்மையின் நிறைவு காணும் நிலை எய்துகிறாள் என்பது தெரிந்தும் அவள் வரவில்லை. அவள் வராதது மற்றவர்களுக்கு கேள்வியாக மட்டும் இருந்தது. பிரேமாவுக்கோ அதிர்ச்சியாகவே இருந்தது. கடிதம் சென்ற 4ஆம் நாள் தந்தை மட்டும் வந்தார். அவரிடம் பல வகை பட்சணங்களும் மகளுக்கு மிகவும் பிடிக்கும் என பார்த்து பார்த்து பக்குவமாக பொன் கட்டிகளாக தயாரித்திருந்த மைசூர் பாகும் கொடுத்தனுப்பியிருந்தாள். அது மட்டுமல்ல, சிவந்த மேனிக்கு எடுப்பாக செந்நிற அரக்குப்பட்டு புடவை, அதற்கேற்ற சோழிக்கு இசைந்த வளையல் என்றெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி அனுப்பியிருந்தாள். ஆனால் பிரேமா எதை எதிர்பார்த்தாளோ அது மட்டும் கிடைக்கவில்லை. தாயின் கை சோறும் அவள் மடி சுகமும் பெரிதும் விரும்பினாள். அது கிடைக்காத பொருளாகிவிட்டது. அந்த ஏக்கம் தந்தை மீது கோபமாக மாறியது. வந்தவர் போகும் வரை மகள் அவர் எதிரிலேயே வரவில்லை. அவர் கொண்டு வந்த பொருள் எதையும் தொடவும் இல்லை. அவரும் போய்விட்டார். 5வது மாதம். அழகு வளைகாப்பிற்காகவாவது அன்னை வருவாள் என்று எதிர்பார்த்தாள். தங்க காப்பு, வெள்ளிக்காப்பு, புடவை, ரவிக்கை, சீர் எல்லாமே வந்தது தந்தையின் மூலம். தாய் மட்டும் வரவில்லை. உள்ளம் கொதித்தாள் பிரேமா. விவரம் புரியாது திகைத்தனர் சம்மந்தி விட்டார். புரளி பேசியது ஊர்வாய். எதற்கும் பிள்ளை பதில் பேசவில்லை. வந்த கடமை முடிந்ததும் புறப்பட்டு போய்விட்டார். பெண்ணின் கொடுமை பேச்சும் சம்மந்தி அம்மாளின் சந்தேக கேள்வியும் அவருக்கு புரிந்தது. புரிந்த பொருளுக்கு விளக்கம் சொல்ல முடியாத நிலையில் தன் கடமையை முடித்து கொண்டு புறப்பட்டு போய்விட்டார். 8ஆம் மாதம் கொட்டகை பந்தலிட்டு சம்மந்தி அம்மாள் ஊர் முழுக்க விருந்து வைத்து திருவிழாவாக கொண்டாடினாள் சீமந்தத்தை. அப்பொழுதும் ஜானகி அம்மாள் வரவில்லை. அன்று தொடங்கிய கண்ணீரும் நச்சரிப்புமே இன்று அவள் பிறந்த வீட்டு பிரயாணமாக புறப்பட்டு செல்கிறாள். வண்டியின் அசைவே தோன்றாமல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற பிரேமாவின் நினைவுகள் மட்டும் அசைந்தும் ஆடியும் நின்றும் நிலைத்தும் நிலை பெயர்ந்தும் தடுமாறி கொண்டிருக்கின்றன. நினைவுகளின் வேகத்தில் திணறிக் கொண்டிருந்தவள் நீண்ட நீள் மூச்சோடு புரண்டு படுத்தாள். புரண்டு படுத்த வேகத்திலே கும்பல் போன்ற கூடி குவிந்த வயிற்றில் லேசாக அடிபட்டு விட்டது போலும். அம்மா! அவள் குரல் பிறந்த வேகத்தினும் விரைவாக பாய்ந்தெழுந்தாள் பர்வதம்மாள். மறுகணம் மருமகளை தாங்கி பிடித்தவாறு மகனுக்கு குரல் கொடுத்தாள். வேண்டாம் அத்தை, எனக்கு ஒன்றுமில்லை, லேசான அடி என மருமகள் வாயினின்றும் வார்த்தைகள் வெளிவந்த பிறகே அவளது உடலிலும் போன உயிர் மீண்டது. அத்தை! பிரேமா, உனக்கு என்ன வேண்டுமானாலும் தயங்காமல் சொல்லம்மா. உனக்கு எந்த இடத்திலும் எந்த வசதியும் செய்து கொடுக்க தாயும் பிள்ளையும் காத்திருக்கிறோம். பிரேமாவின் கண்களில் நீர் முத்துக்கள் சரம் கோர்த்தன. அத்தை, பெற்ற தாயினும் மேலான உங்கள் அன்பை விட சிறந்த அன்பை என் அம்மாவிடம் காண முடியும் என்று நான் பிடிவாதப்பட்டு புறப்பட்டு வரவில்லை அத்தை. உயர்வான உங்கள் மனம் புண்படும்படியாக உங்கள் சம்மந்தி அம்மா ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது தலை குனிகிறீர்களே. அந்த அவமானத்தை துடைக்கவே இத்தனை பிடிவாதமாக புறப்பட்டு வந்தேன் அத்தை. எனக்கு எந்த அவமானமும் இல்லை பிரேமா. நீ வந்த காரணம் எதுவாயிருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நல்ல சொல்லை காதால் கேட்டு நல்ல செயலை நான் கண்ணால் பார்க்க வேண்டும். வீணாக மனதை அலட்டி கொள்ளாதே. நிம்மதியாய் தூங்கு. மருமகளை படுக்க விட்டு குழந்தையைப் போல் தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் பர்வதம்மா. திருச்சி ஸ்டேஷனில் வண்டி நின்றபோது பொழுது புலரவில்லை. இருள் பிரியா காலை பொழுதில் வாடகை வண்டியில் தனது வீடு நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள் பிரேமாவும் அவள் குடும்பமும். இன்ப துன்ப இரு நினைவுகளின் மோதல்களால் பிரேமாவின் மனம் படபடவென அடித்து கொண்டது. ஊராரின் முன்னே தன்னை தலை குனிய வைத்த தாயாரை சீறுவதா, சினந்து கொள்வதா, அல்லது அவளை கண்டுவிட்ட பாசத்தால் துள்ளி துடித்து அவள் மடியில் விழுந்து புரண்டெழுவதா? கண்டோன் மென்று வீதியை அடைந்து விட்டது வண்டி. அவள் பிறந்த பங்களாவின் விளக்கு வெளிச்சம் தெருவில் தவழ்ந்து உறவாடி கொண்டிருந்தது. கதவு திறந்திருக்க வேண்டும். அதற்குள் அப்பா விழித்து கொண்டு விட்டாரோ? வர்ண பூக்கள் பூத்து குலுங்கும் குரோட்டன்ஸ் படர்ந்த வெளிங்கேற்றை தாண்டி டாக்ஸி உள்ளே நுழைந்து நின்றது. கதவை திறந்து கொண்டு படபடவென்று இறங்கினாள் பிரேமா. வாருங்கள் சம்மந்தியம்மா, மாப்பிள்ளை வாருங்கோ. வரவேற்ற தந்தை மகளிடம் நெருங்கி பாசமும் பரிவும் அழிந்தோட,
சௌக்கியமா வந்து சேர்ந்தாயா பிரேமா என்ற வாஞ்சையை பொழிந்தார். கண்களிலே பாசத்தை கசியவிட்டு எதிரே நிற்கும் தந்தையை ஏறெடுத்து பார்க்காத விழிகள் வாசலுக்கு அப்பால் உள்கட்டுக்குள் யாரையோ தேடின. யாரும் எதுவும் பேசும் செயலற்று நிற்கவே ரங்கனே பேசினான். ஏன் எல்லோரும் வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள. உரிமையோடு அழைத்து சென்றான். பிரேமாவின் நெஞ்சுக்குள் பொங்கி வந்த தாபம் இதய குழியையும் தாண்டி வெடித்து சிதறிவிடும் போல் துடித்தது. அம்மா எங்கப்பா? எரிமலை வெடித்து விட்டது. கடல் ஆழி எல்லையை கடந்து விட்டது. மகளது சீற்றத்தை கண்டு பிள்ளை கலங்கவில்லை. சம்மந்தியம்மா, விடிய இன்னும் பொழுதிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே என்ற பேச்சை மாற்றினார். நாங்கள் விருந்தினர்களா என்ன? எங்களுக்கு உபச்சாரம் வேண்டாம். அம்மா எங்கே? அவளை நான் உடனே பார்க்க வேண்டும். பார்த்து பெற்ற பெண்ணின் முகத்திலே விழிக்கவும் கூடாத கொடுமையை நான் என்ன செய்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு அடுத்த வண்டியிலேயே சென்று விடுவேன். சொல்லுங்கள் அப்பா, அம்மா இருக்கும் இடத்தை. அவளை நீ இப்போது பார்க்க முடியாதம்மா. மாலையில் 4 மணிக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தில்தான் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலாம். 8 மாதத்துக்கு முன்னால் ஜானகி ஜுரமாய் படுக்கையில் விழுந்தாள். ஜுரம் தெளிந்தும் ஒரு கையும் ஒரு காலும் தன் சுவாதீனத்தை இழந்து விட்டது. வீட்டிலேயே இருந்து வைத்தியம் செய்தும் பயனில்லாமல் போகவே இப்பொழுது 2 மாதமாகிறது ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன். கோவென கதறிவிட்டாள் பிரேமா. எங்களுக்கு இதை பற்றி ஒரு வரி கூட எழுதாதிருந்து விட்டீர்களே என்று வருந்தினாள் பர்வதம்மா. எழுதியிருக்கலாம் தான். ஜானகிதான் தடுத்து விட்டாள். தன் பெண்ணின் மனதிலே தன்னை பற்றிய கவலை ஏற்பட்டுவிடக் கூடாதே என்று என்னை தடுத்து விட்டாள். பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் பிரேமா. இதுவரை உருவத்தால் மட்டும் தாய்மை எய்தியிருந்த பிரேமா இப்பொழுது உள்ளத்திலும் தாய்மை பக்குவம் பெற்று தன் தாய்க்கே தாயாக பணிவிடை செய்யும் தெம்பும் திடமும் பெற்று நின்றாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.